இருக்கிறார். நீங்கள் அவரை தேடினால் அவரை கண்டடையலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த இரவு நேரங்களிலே தேவனை நோக்கி சந்திக்க வந்திருக்கிறேன். காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு தாமதிக்காத நேரங்களை செலவழிப்பார். இன்னும் கொஞ்சம் தாமதிக்காது. சூத்ரா 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 சூத்ரா. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து சகல நன்மைகளையும் செய்திருக்கிறார். ஒன்றை குறித்து நீ கவலைப்படாது. உன் மகத்துவத்தின் தேவன் உனக்கு செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சூத்ர சூத்ர சூத்ர. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நேசித்ததான நேசம் அளவில்லாத ஒரு நேசம். நேசத்தை அளவிட முடியாதப்பா. உன்னுடைய நேசத்தை அளக்கவும் முடியாது. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த இரவு நேரங்களிலே தேவனை சந்திக்கும்படியான ஒரு தருணத்தை தந்தீங்க எனக்கு. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க வல்லவர். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் எல்லாவற்றுக்கும் அன்பு செய்கிறவர். இதோ நீ துக்கம் நிறைந்தவளாய் காணப்படும் போது உன் துக்கத்தையும் உன் சஞ்சலத்தையும் தீர்க்கிறவர் அவர் ஒருவரால். ஒருவேளை ஒரு மனிதன் உன்னை ஒரு நிமிஷம் மாற்றலாம், ஆனால் உன்னை முழுக்க முழுக்க ஆற்றப் போகிறவர் உன் தேவன். ஒருவேளை ஒரு மனிதன் உனக்கு ஒருவேளை ஆகாரம் செய்யலாம், ஆனால் உன் தேவனோ நாள் முழுவதும் உனக்கு வைத்தியராக இருக்கிறார். நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆகாரத்தை தருகிறவர். இதோ ஒருவேளை மனிதன் உன்னுடைய வியாதிக்கு மருந்தாக வர முடியாது. இதோ உன் கர்த்தர் உனக்கு வருவார். எல்லாவற்றையும் அவர் செய்வார். இதோ உன் கர்த்தரிடத்திலே உன்னை அர்ப்பணி. உனக்கு அவர் சகலத்தையும் செய்பவர். சந்தோஷமாய் உன்னோடு கூட இருக்கிறவர். முடிவு பரிந்த உன்னை நடத்துகிறவர். சூத்ரன் சூத்ரன் சூத்ரன். இதோ இக்கட்டு நேரத்தில், ஆபத்து நேரத்தில் நீ அவரை கூப்பிடும்போது அவர் உனக்கு தென்படுவார். சூரபல கரபல கரபல. இமை பொழுதிலையும் உன்னை விட்டுவிட மாட்டார். சூத்திரம் சூத்திரம். தேசம் முழுவதையும் ஆசிர்வதிங்க, கிருபத்தாங்க. எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறவர். சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் முதலமைச்சர்களை ஆசிர்வதிங்க. வரப்போகிற ஆட்சியில் ஒருவருக்கும் சேதம் வராதபடி கர்த்தர் தாங்கி பிடிக்க வேண்டும். அவர் சிரசின் மேலிருந்து வல்லமை பாயட்டும். இதோ என்னுடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்களுக்கு என்னுடைய வல்லமை பாய்கிறது. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை சிந்திக்கும்போது அவர் அளவு கடந்த ஞானத்தையும் அறிவையும் தந்தருளுவார். இதோ நீ எதை குறித்து சிந்திக்க வேண்டாம். உன் சிந்தன மண்டலத்திலே இயேசுவை போடு. அவர் உனக்கு சகலத்தையும் புரட்ட வல்லவரையா இருக்கிறார். ஷிராபால கராபால கராபால கராபா ஷராபால கராபால கராபால. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ முன்னேற வேண்டுமா? உன்னுடைய முன்னேற்றத்துக்கு அவரிடத்திலே நீ கேட்கும்போது உனக்கு ஒரு முன்னேற்றத்தை தருவார். அராபாலா கராபாலா. சூத்திராண்டவரே, நீ பயப்படாதே, கலங்காதே. நான் உன்னோடு கூட இருப்பேன்.
உன்னுடைய வீட்டிலே பிரச்சனையா? இதோ கடன் பிரச்சனையா? எல்லாவற்றுக்கும் உன் தேவனிடத்திலே மன்றாடு. அவர் உனக்கு ஒரு தீர்வை காண்பிப்பார். அவர் உனக்கு தீர்வு காண்பிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் படைத்தவர். சோத்ராண்டவரே, இந்த காலை வேளை தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மகிமை செய்கிற தேவன் கர்த்தாவே, உடைய கிருபை ராஜா. பரிசுத்தவான்களை நோக்கி பாருங்க. இதோ இந்த கொரோனா வரும்போது ஜனங்கள் உயிரை குடிக்க, ஆனாலும் தேவன் கைவிட மாட்டார். யாக்கோப்பின் தேவனே, நீ எந்தன் துணையே. யாரும் இல்லை உம்மை போல இவ்வுலகில். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதனே நீர் மாத்திரம் என் சந்தோஷம். யாக்கோப்பின் தேவனே, நீர் எந்தன் துணையே. யாரும் இல்லை உம்மை போல இவ்வுலகில். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதனே நீர் மாத்திரம் என் சந்தோஷம். இயேசுவே, உமளவில்லா கிருபை என்னை நாள்தோறும் நடத்திடுதே. மனிதனை நீ தேடி போகாதே, உன் தேவனை நீ தேடு. அவர் உன் பட்சமாய் வந்திடுவாரே. அவர் உனக்கு சரீரத்திலே பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திடுவாரே. உன்னை குறித்து அவர் கரத்தில் வரைந்திருக்கிறாரே. சத்ருவை நீ மேற்கொள்ள உனக்கு பலன் தருவார். சத்துருவை நீ மேற்கொள்ள பலன் தருவார். மனிதனை நம்பி உதவி கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். உன் தேவனை நீ கேட்டால் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. இதோ பண தேவை, எல்லாம் தேவையும் உன் தேவன் சந்திக்க வல்லவரே. உன்னை அழைத்தவர் நீதி உள்ளவர். நீதி உள்ள கரத்திலே உன்னை தாங்கிடுவாரே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீதி உள்ள கரத்திலே உன்னை தாங்கிடுவாரே. உனக்கு சந்தோஷம் சமாதானம் வேண்டும் என்று கேட்டால் உன் தேவனிடத்திலே நீ பெற்றுக்கொள்வாயே. உனக்கு சந்தோஷம் சமாதானம் வேண்டுமா? உன் தேவனிடத்திலே அளவில்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீ அடைந்து கொள்ளுவாய். உன் தேவனை நம்பினால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் தேவன் உனக்கு அடைக்கலமானவர். எல்லாமே உனக்கு
அவர் துணை நிற்பாரே. உனக்கு பசி என்று தாகம் என்று நீ ஒரு மனிதனிடத்திலும் கையேந்த விட மாட்டார். உன்னை குறித்து சிந்திப்பவர் உன் தேவன் உண்டு. உன்னை குறித்து சிந்திக்க, உன்னை குறித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவரே. உன் தாகத்தை தீர்ப்பவரே, உன் சஞ்சலத்தை நீக்குவாரே. உன் தாகத்தெல்லாம் தீர்த்து முடிப்பவரே, உன்னை முடிவு பரிந்தும் நடத்துபவரே. நீ எதையும் சிந்திக்க வேண்டாம், உன் கர்த்தர் பாதத்திலே உன்னை தாழ்த்து. இதோ எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை உண்டு, இப்படிப்பட்ட சோதனை உண்டு. மாமிச இச்சையினால் நீ இழுக்கப்பட்டால் நீ தோல்வியே காணுவாய். உன் தேவன் அன்பால் நீ இழுக்கப்பட்டால் இதோ நீ சந்தோஷத்தை காணலாம். உன் தேவனிடத்திலே நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு உடனடியாய் தருகிறவர். உலகம் உன்னை வெறுத்தாலும் தேவன் உன்னை வெறுப்பதில்லை. பணமாசை இருந்தாலும் இதோ உன் தேவனிடத்திலே உன்னை தாழ்த்து. ஆசைகள் இச்சைகளிலே உன்னை பாதுகாப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த ஜெபத்தை ஆசீர்வதி. இந்த தேசம் முழுவதையும் வியாதி இல்லாமல் பிரச்சனை இல்லாத கர்த்தர் வழினார். இயேசுவின் மூலமாய்